ஃபீடிங் மதர்ஸ் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு மில்க் சப்ளையும் கம்மியாகாது. வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்காய் ரசம் ஆர் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 1/2 கப், கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், 7லேருந்து 8 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 6லேருந்து 7 பூண்டு, அவ்வளோதான். ஒரு 3லேருந்து 4 ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1/2 லெமன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதில் நான் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம 8 மாத குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். நான் என்னோட 9 மந்த் பேபிக்கு சால்ட் போடாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி. அடுத்து என்னங்க, தாளிப்பு தான். தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். குழந்தைக்கு எடுத்து வச்சதும் நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. சமைக்கலாம், சாப்பிடலாம். பாய்.